வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக இந்த செய்திகள். மருத்துவர் ஐயா இருக்கும் திசை நோக்கி வணங்கி நம்மை எல்லாம் காத்து வருகின்ற மருத்துவர் ஐயா அவர்களை குடியாத்தத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் அவதூறாக பேசியதை கண்டித்து இன்று கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் திரு லோகநாதன் அவருடைய தலைமையில் கனியம்பாடி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைத்து வேலூரில் உள்ள C1 மகளிர் கிராமிய காவல் நிலையத்தில் குமார் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தார்கள். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த கனியம்பாடி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு லோகநாதன் அவருடைய தலைமையில் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் தகுந்த விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த கனியம்பாடி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். செய்திக்காக ஈஸ்வரன். சமூக வலைவலியில் குடியாத்தம் குமரன் என்ற பிரமுகர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் மருத்துவர் சுமையா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசி உரிமை பேசி குடியாத்தம் குமரன் நபர் மீது விரைவில் நடவடிக்கை எடுத்து சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்குமாறு நமது கனியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்துள்ளோம். இங்கு வருகை தந்த அனைத்து